தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள், தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன், அப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான், இவங்கெல்லாம் வந்து யாருக்கு முட்டு கொடுக்குறாங்க? சுதந்திர போராட்ட தியாகி சவுக்கு சங்கருக்கு. அவர் வந்து இப்போ மட்டுமா அந்த தவறை பண்ணியிருக்காரு. அந்த பேசுனது இதுக்கு முன்னால் வந்து பெண் போலீஸில் வந்து தரக்குறைவாக பேசுனது, நீதிபதிகளை வந்து தரக்குறைவாக பேசுனது, கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அந்த பொண்ணை பற்றியும் அந்த குடும்பத்தை பற்றியும் தரக்குறைவாக பேசுனது, இப்படி வந்து ஒரு என்ன விஷயம் எவ்வளவோ அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்டவருக்கு வந்து நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க. ஆனால் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து மலத்தை கொட்டினது, அதை நாரடித்தது, அதெல்லாம் வந்து தவறான செயல். அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? அதாவது ஒரு மருத்துவ சங்கம் செய்கிற மாதிரி, ஒரு ஆசிரியர் ஜாக்டோசியர் சங்கம்ன்ற மாதிரி, வங்கி ஊழியர்கள் செய்கிற மாதிரி ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும். எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த வேலையே செய்ய மாட்டோம், துப்புரவே செய்ய மாட்டோம் சென்னை முழுக்க அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா சென்னை நாரி போயிருக்கும். அப்போ அந்த முட்டு கொடுத்தவங்களும் நாரி போயிருப்பாங்க, மக்கள் வந்து கொதிச்செழுந்திருப்பாங்க. அந்த வாய்ப்பை வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க.